எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வீடியோவில் வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். அக்யூட் கிட்னி இன்ஜுரி எதனால் வருதுன்னா ப்ரீ ரீனல் ஃபெயிலியர், அதாவது நம்ம வாமிட்டிங், லூஸ் மோஷன் எக்ஸஸாக வரும்போது உடம்புல இருக்க ஃப்ளூயிட் ரெடியூஸ் ஆகிறதுனால கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையினால வருது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி. வேறு பல ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கிட்னி ஸ்டோனு, டியூமர்ஸ், பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேஷியா, ஜென்ஸுக்கு வந்து பிபிஹெச்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன் இருந்தாலும் அக்யூட் கிட்னி இன்ஜுரி காமனாக வருங்க. சரிங்க, இப்போ வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி வந்துச்சுன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேஷண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து டெய்லி யூரின் வந்து 4 to 8 டைம்ஸ் வந்து நார்மலாக 24 ஹவர்ஸில் 4 to 8 டைம்ஸ் யூரின் போகணுங்க. அது போகிற நம்பர், அதாவது 4 தடவை கீழே அவங்க ரெஸ்ட் ரூம் போய் யூரின் போகலன்னா நீங்கள் வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி இருக்கலாம்னு ஒரு சஸ்பிஷன் வரணும். அப்புறம் வந்து நல்லா இருக்க கால் திடீர்னு வீக்கமாக இருக்குது, அதனாலும் அந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து உடனே கிட்னி டெஸ்ட் பார்க்கணும். கிட்னி டெஸ்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க, யூரியா கிரியேட்டினின் 2 டெஸ்ட் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வேறு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி யூரின் அவுட்புட்டு ரொம்ப குறைஞ்சிரும். அதே மாதிரி கால் வீக்காக இருக்கும். அப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குன்னுவாங்க. அப்புறம் வாமிட் வரப்போலே ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் நடந்தாலே மூச்சு வாங்குது. அப்புறம் திடீர் வலிப்பு, திடீர் கோமா, அப்புறம் வந்து திடீர் நெஞ்சு வலி, எல்லாமே வந்து இந்த சொன்ன சிம்டம்ஸ் எது இருந்தாலும் கிட்னி டெஸ்ட் நான் சொன்ன கிட்னி டெஸ்ட் போய் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போது கிரியேட்டினின், யூரியா பார்க்குறீங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. பயப்பட தேவையில்லைங்க, இது வந்து ரிவர்சிபிள் தான். அக்யூட் கிட்னி இன்ஜுரி வந்து ரிவர்சிபிள். கிட்னி டேமேஜ் வந்து ரொம்ப பெருசாக ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு என்னென்ன ஃபுட்ஸு சாப்பிடணுன்னு பற்றி இப்போ பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் பிளேட்டை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு அரை பிளேட்டுக்கு வந்து காய்கறிகள், ப்ராக்கோலி, கீரை, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 1/4 பிளேட் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து 40 கிராம்ஸ் கீழே எடுத்துக்கிட்டால் நல்லது கிட்னி பேஷண்ட்டு. அதில் வந்து சிக்கன் இதெல்லாம் வந்து பாயில் பண்ணி சாப்பிடணும், வறுத்தது சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இதில் வந்து கிழங்கு வகைகள், வரகரிசி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணோன்னா, சால்ட் வந்து 2 கிராம் கீழே தான் சாப்பிடணுங்க. தண்ணி 1 லிட்டர் கீழே தான் ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்கணும். அப்புறமா வந்து ஊறுகாய், பிக்கிள்ஸு, அப்புறம் கருவாடு, அப்பளம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாக. கேக்கு, கேன்டு ஃபுட்டு இதெல்லாம் வந்து நூடுல்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெட் மீட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, பிஸா, பர்கர் இதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு க்ரானிக் கிட்னி டிசீஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.